ஓகே, இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா பிளான் 1. பிளான் 1ல வந்து 1000 பாக்ஸ், மினிமம் 1000 பாக்ஸஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 4 lakhs. ஸோ இந்த நீங்க வந்து நம்ம டிஷ் இன்ஸ்டால் பண்ணி லைவ் போய் இந்த 1 year வந்து நீங்க அந்த 1000 பாக்ஸ் பிளஸ் ஆக்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 lakhs வந்து உங்க வேலெட்டுக்கு ரீஃபண்ட் அந்த இயர் எண்ட்ல. ஸோ கிளியரா சார்? இது புரியுதா சார்? கேக்குதா? ஓகே சார், புரியுது சார். கேக்குது சார்? தெளிவா கேக்குது சார். ஆமா. பிளான் 2 கஸ்டமர் பேஸ் வந்து 500ல இருந்து 1000 பேஸ் இருக்கவங்களுக்கு சேம் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் தான். அது என்ன பண்றோம்னா இப்போ வந்து ஒரு 600 பாக்ஸ் ஆக்டிவ்ல இருக்காங்க அந்த இயர் எண்ட்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 2 lakhs ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அகைன் செகண்ட் இயர்ல 2 lakhs வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஓகே சார். பிளான் 3 பிலோ 500 பாக்ஸஸ் இருக்கிறவங்க 200 இருக்கட்டும் 300 இருக்கட்டும் அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம 4 lakhs உடனே வாங்க முடியாததுனால ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட்டா 2.5 lakhs வாங்குறோம். மெட்டீரியல் பாக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுறோம். அந்த லைவ் போகும்போது மீதி உள்ள அமௌண்ட்டை டிடி எடுத்து கொடுத்தனே லைவ் கொடுத்துறோம். ஸோ இது வந்து தேர்ட் பிளான். அதே மாதிரி 4வது பிளான் வந்து யாருன்னா எக்ஸிஸ்டிங் செட்டப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஏற்கனவே வச்சிருக்கிற நெக்ஸ்ட் ஆகட்டும் சம்திங் வேற ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம வந்து டிஷ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பெஸ்ட் டிஷ்ஷா இருக்கும். வேற டிஷ் கோகோ யூஸ் பண்ண முடியாது, ஐஆர்னி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து சம் நெகோசியேட் பண்ணி அவங்களுக்கு மாத்திரம் ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இல்லைனாலும் ஃபுல் பேமெண்ட் தான் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கீழே ஹேண்ட் இருக்கும், கைப்படம் இருக்கும், அதை ரைஸ் பண்ணுங்க. சார் புரிஞ்சுதா எல்லாமே? இன்னொரு வாட்டி என்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். 1000 பாக்ஸ் மேல இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் சேம் 4 lakhs. ஸோ இயர் எண்ட்ல அந்த 4 லட்சத்தை வேலெட்ல ரீஃபண்ட் பண்ணிடும். இட்ஸ் அ ரீஃபண்டபிள் அமௌண்ட். 1002 பாக்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு சார் அப்படின்னா கூட அந்த 4 லட்சம் ரூபாய் வேலெட்ல ரீஃபண்ட் பண்ணிடுறோம். பிளான் 2 வந்து 500ல இருந்து 1000 பாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு சேம் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் தான் 4 lakhs. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 lakhs வேலெட்ல ரீஃபண்ட் பண்ணிடுறோம். செகண்ட் 2 lakhs வந்து 2வது இயர் வேலெட்ல ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிலோ 500 கனெக்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரே பேமெண்டா 4 lakhs கட்ட முடியாது சார். சரி ரைட் ஓகே, 2.5 lakhs ஃபர்ஸ்ட் டிடி எடுங்க. நான் டிஷ் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துடுறேன். ஸோ பாக்ஸ் லைவ் போறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் அமௌண்ட் டிடி கொடுத்தனே லைவ் போயிடும். ஸோ இது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்களுக்கு அந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கொடுத்துறோம். அவங்க வந்து 500 பாக்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க 1000 பிளஸ்க்கு மேல போறாங்க அப்படின்னா அந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ல 1000 பிளஸ் போயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரே வந்துடும். இல்ல அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 lakhs, செகண்ட் இயர் 2 lakhs. ஸோ ரீஃபண்டபிளா வரும். ஆனா பிலோ 500ல இருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. சார் டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருக்குதா? இதுல புரிஞ்சுதா? கேக்குதா? நாங்க சொல்றது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். சார் ஒன் மோர் டவுட் சார். இளம்ப பேசுறேன். சொல்லுங்க சார் அதான் சார் இப்ப எனக்கு டவுட் இல்லை. இப்போ 3000 பாக்ஸ் கூட எப்படி சார்? 3000 3500 எது சார் சரியா கேட்கல ஆடியோ. 3500 பாயிண்ட் 3500 பாயிண்ட் இருந்ததுன்னா அது 1000க்கு மேல பாயிண்ட். ஹலோ சொல்லுங்க சார். பிளாட் 2 அப்ளிகேபிள். சார் 2000 பாயிண்ட் இருக்கு சார். நாங்க வந்து ஒரு 12 ஆபரேட்டர் வில்லேஜ்ல செஞ்சுக்கிறோங்க. சரிங்க. 2000 பாயிண்ட் இருக்கு சார். அரசு கேபிள் டிவி ஓட்டுங்கிறோங்க.
இப்ப எங்களுக்கு என்ன சார் வந்து எப்படி சார் பண்ணுவீங்க? சரி, இப்ப நீங்க 2000 பாக்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா எனக்கு 4 லட்சம் ரூபாய் நீங்க டிடி எடுத்துன்னு உங்களுக்கு அந்த இயர் பேலன்ஸ்ல கொடுத்துருவோம் சார். 1 இயர்ல வந்து 4 லேக் வேலட்ல கொடுத்துருவீங்க. நாங்க ஈஸி பண்ணிக்கலாம் நாங்க அதுல. ஆமா கரெக்ட். பாக்ஸுக்கு வந்து ஓகே ஓகே சார். சார் 3000 இருந்தா நீங்க சார் ஃபுல் ஹெச்டி பாக்ஸ் எல்லாமே வாங்களா இல்ல எஸ்டியும் தரீங்களா? ஒன்லி ஹெச்டி பாக்ஸ் தான் சார். நம்மள எஸ்டி பாக்ஸ் இல்ல, ஒன்லி ஹெச்டி பாக்ஸ். ஓகே சார் ஓகே சார். 2000 பாக்ஸ்னா 2000 பாக்ஸ் ஃப்ரீ. ஆமா பாக்ஸ் வந்து ஃப்ரீ. ஃப்ரீ. ஓகே சார் ஓகே சார். 3000 தேங்க்யூ சார். என்ன சார் கேட்கிறாரு? என்ன சார் 3000க்கு அதே தான் போடுவீங்களான்னு கேட்டேன். நீங்க கேக்குறது கேட்கல சரியா? கேட்கலீங்களா? ஒன் செகண்ட் சார், ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். சார் வேற யாருக்கா டவுட் இருக்கா? சார் அந்த வேலட்ல ஏறது பில்ல தான் கழிக்க முடியும் இல்லையா? ஆமா 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 சார், நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சார் வேலட்ல. இப்போ 12 பேர் சேர்ந்து பண்றீங்க. 12 ஆமா. பேர் 3000 தான் அதே தானே சார்? கேளுங்க ஒரே நிமிஷம். இப்ப ரீசார்ஜ் பண்ண வந்து வேலட்ல வந்தா கூட ஆமா, நீங்க 5 3000 ஆபரேட்டர் வேலட்ல ஏத்துறீங்க நாங்க பண்ணிக்கலாம். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார் கேக்குது சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் கேக்குது. கேக்குது சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் அவர் வந்து இதாயிட்டாரு. சரி, அடுத்து சார் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஹலோ ஹலோ ரேணுகா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. எப்ப சார் லைவுக்கு வருது? ஹரிஷ் சார் இங்க கரெக்ட் ஆயிடுயா? ஆல்ரெடி லைவுக்கு வந்தாச்சு சார். இல்ல நீங்க ஓஹோ ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கா? ஆமா லைவ் போயாச்சு. எங்களுடைய பழைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி ஏர்டெல் ஐபிஎல் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஓகே ஓகே புரியுது சார். எல்லாமே பேண்ட்விட்ல கொடுத்துருந்தீங்க, இப்போ வந்து கிட்ஸ்ல தரீங்க. ஆமா இட்ஸ் போயிடுறேன். ஓகே சார். 100% கேரண்டி தானே சார் எல்லாமே? இப்போ 100% கேரண்டி சார். வேலட்ல வந்து 1 இயர் கழிச்சு எப்ப நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அந்த மாதிரி 1 இயர்ல வேலட்ல வந்து அந்த அமௌண்ட் ஏத்திருவீங்க. ஒரு நிமிஷம், நீங்க டிடி எடுக்கும் போதே நான் கிளியரா உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல கொடுத்துறேன். ஓகே சார். நீங்க வந்து 1000 மார்க்ஸ் இருந்தீங்கன்னா இப்ப என்ன பிளான் அங்க சொல்லிருக்கணும், அக்ரிமெண்ட்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். 2000 பாக்ஸ் இருக்கு சார். 2க்கு மேல ஓடுங்க சார். நாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறேன். எது சார் இந்த 4 லேக்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? கிடையாது சார், அது வந்து பிக்சட் ரேட் சார். அதுல எந்த மாற்றம் இல்லை சார். ஓகே சார். காரணமா சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எங்களோட கோப் ஐஆர்டி சுவிட்ச் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. கம்பெனி வந்து ஆபரேட்டர் எல்லாம் பெனிஃபிட் வரணும். எல்லா இடத்துலயும் டிடிபிஎல் சிக்னல் ரீச் ஆகணும். எங்க இந்த நாட் ஃபீஸிபிள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது பண்ணிருக்கோம். கூட டெபாசிட் கிடையாது, ரீஃபண்டபிள் அமௌண்ட்.